வணக்கம் மக்களே. நம்ம மாறன் கதையில ஜூலை 21 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்ப நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் நம்ம வள்ளியம்மா 3 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, அத்தை, எப்படியாவது நீ தான் அவளை ஏமாத்தி அடுத்த பிளான்ல சிக்க வைக்கணும். எப்படியும் அந்த வளகாப்புக்கு எல்லாரையும் கூப்பிடணும், சிறப்பா ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவ வாயிலேந்தே ஒரு பிரச்சனையில சிக்கியிருக்கா. ஸோ இதை வச்சுதான் அவ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் வள்ளி சொல்றாங்க, நான் கூட ஃபர்ஸ்ட் பயந்துட்டேன்டா. என்னடா இது, எல்லாரையுமே கூப்பிட்டு இப்படி அவமானப்படுத்த போறாளே அப்படின்னு நான் பயந்தேன். ஆனா இப்ப நீ சொன்ன திட்டம் ரொம்ப சூப்பரான திட்டம்டா. இதுல இருந்து அவ எப்படி தப்பிக்கிறா அப்படின்னு பாத்திரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவ கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற விஷயத்த எப்படிடா நிரூபிக்கிறது? அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நம்மளோட பிளான் என்ன தெரியுமா? அவளை எப்படியாவது கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்துட்டு உண்டாயிருக்கா. அதாவது நம்ம வீட்டுல ஒரு புது வரவு வரப்போகுது. அதை வச்சு அவளை கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இது மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்ட்டு பரிகாரத்தை செய்யணும். அப்ப திடீர்னு அவளை எப்படியாவது கீழே தள்ளி விட்டதோட அவளை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவ உண்மையாவே கர்ப்பமா இருக்காளா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட்டை நம்ம எடுத்துடலாம், சரியா வள்ளியம்மா அப்படின்னு சொன்னதும் உடனே வள்ளி சொல்றாங்க, சரிடா, சூப்பர் பிளான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, வள்ளியம்மா, இத நீங்க சொன்னா அவ கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா. ஏன்னா உங்க மேலயும் இப்ப அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சோ நீங்க இப்ப அவளை என்ன பண்றீங்கன்னா, நேரா நம்ம ராமச்சந்திரன் மாமா கிட்ட போய் சொல்லி அவர் அவகிட்ட சொல்ற மாதிரி பண்ணணும். இது கேட்டதோட வள்ளியும், சரி வீரா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ராமச்சந்திரனை பாக்குறாங்க. ராமச்சந்திரன் சொல்றாரு, சொல்லு வள்ளி, ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமாண்ணே, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு குழந்தை பிறக்க போகுது. அதுக்காக நான் கோவில்ல ஒரு சில பரிகாரங்களை நான் யோசிச்சு வச்சிருக்கேன். நான் பரிகாரங்களை வேண்டுதல் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நான் விஜய கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன்னு. இதை கேட்டதும் ராமச்சந்திரன் சொல்றாரு, ஏன் வள்ளி இந்த மாதிரி நேரத்துல இப்படி? அப்ப வள்ளி சொல்றாங்க, என்ன இப்படி பேசுற? நம்ம வீட்டுக்கு புது வரவு வரப்போகுது. அதுக்காக நம்ம சாமி கிட்ட போயிட்டு சாமி கும்பிடுறது இல்லையா, நன்றி சொல்றது இல்லையா? நீங்க நீங்க விஜய கூப்பிட்டு சொல்லுங்க. இதை கேட்டதும் ராமச்சந்திரனும் சரி அப்படின்ட்டு விஜய கூப்பிடுறாங்க. விஜயும் விஜயோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்ததும் விஜய் கேக்குறாங்க, சொல்லுங்க மாமா, ஏன் மாமா கூப்பிட்டீங்க? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இது மாதிரி உனக்கு இன்னும் 2 நாளையில வளைகாப்பு வச்சிருக்கோம்ல, அதனால நேரா கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு வள்ளி சொன்னா. ஏதோ நிறைய வேண்டுதல் பண்ணணுமா, நாளைக்கு காலையில போயிட்டு வந்துருங்க. இதை கேட்டதும் விஜய் கேக்குறாங்க, என்ன மாமா, அதெல்லாம் வேணுமா? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, என்னம்மா இப்படி பேசுற? சாமிக்கு போயிட்டு நன்றி சொல்றது இல்லையா? 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. உடனே நம்ம கண்மணி அந்த இடத்துக்கு வந்துட்டு, நானும் போயிட்டு வரேன் விஜய், நானும் உனக்கு துணையா இருக்கேன். இது கேட்டதும் விஜயும், அப்பாடா, அக்கா நமக்கு துணையா இருந்தா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா விஜய் சொல்றாங்க, சரிங்க மாமா, நீங்க சொன்ன மாதிரியே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம வள்ளி நினைக்கிறாங்க, நம்மளோட திட்டத்துல இவ சிக்கிட்டா அப்படின்னு. அப்புறம் மறுநாள் காலை எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க கார்ல. அதே நேரம் நம்ம விஜய் கொஞ்சம் பதட்டமாவே இருக்காங்க. இந்த வள்ளி இப்படி கூட்டிட்டு போறா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு. அப்ப கண்மணி விஜய் கிட்ட, என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டமா இருக்க? அப்ப விஜய் சொல்றாங்க, இல்லக்கா, இது மாதிரி இவங்க இப்படி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணமா இருக்கும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு, அதான் நான் உனக்கு துணையா இருக்கல்ல, நீ ஏன் பயப்படுற? அதெல்லாம் எப்படியாவது சமாளிச்சிடலாம், நீ கவலைப்படாத, வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் பொழுதுதான் பின்னாடி ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவை பார்த்ததோட நம்ம விஜய்க்கு செம்மையா பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த ஆட்டோ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம்
நம்ம விஜய் வந்துட்டு வள்ளிய பார்த்து, சித்தி, எதுக்கு சித்தி இது மாதிரி மாறனும் வீராவும் வந்துகிட்டு இருக்காங்க ஆட்டோல நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, கூட மாட கொஞ்சம் உதவி பண்றதுக்கு வேணும்ல, அதான் அவங்க 2 பேரையும் வர சொன்னேன். அவங்க வரத்துல உனக்கு என்ன பிரச்சனை? இதை கேட்டதும் நம்ம விஜய்க்கு டவுட் வந்துருச்சு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம கண்மணி சொல்றாங்க, இப்ப எதுக்கு நீ பயப்படுற? அதான் உன் பக்கத்திலேயே நான் இருக்கேன்னு. என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட்டுற மாட்டேன், நீ கவலைப்படாத, நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த விஜயும் சரிக்கா அப்படின்னு சொன்னாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்குது. இன்னொரு பக்கம் வீராவும் மாறனும் ஆட்டோல வரும் பொழுது மாறன் சொல்றாரு, இப்ப என்ன பண்றது? வீரா சொல்றாங்க, இப்படியும் அந்த விஜய் நம்ம வரத பாத்துருப்பா போல அப்படின்னு. அப்ப கார்ல வந்துகிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு விஜய் என்ன பண்றாங்கன்னா, சித்தி, எனக்கு அப்படியே மயக்கமா வர மாதிரி இருக்கு, காரை நிப்பாட்டுங்களேன், இளநீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதும் காரை விட்டு இறங்குறாங்க. காரை விட்டு இறங்கி அந்த இளநீ குடிக்க போறாங்க. அப்பதான் இளநீ குடிச்சு முடிச்சதோட அந்த விஜய் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ எனக்கு மயக்கமா வருது, எனக்கு வீட்டுக்கு போகணும் சித்தி, என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, என்னால இவ்வளவு தூரம் எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் நம்ம மாறன் வந்துட்டு, என்ன இது வண்டி நிக்குது அப்படின்னு நேரா வள்ளிக்கு போன் பண்றாங்க. வள்ளி போன் அட்டன் பண்ணி, என்னாச்சுடா? மாறன் கேக்குறாரு. அத்தை, அத நான் உன்கிட்ட கேட்கணும், இப்ப எதுக்கு நீங்க பாதிலேயே நிக்கிறீங்க? வள்ளி சொல்றாங்க, டே, இவ சுத்தமா இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேங்கிறாடா, வீட்டுக்கு போகணும்னு சொல்றா, இப்ப என்னடா பண்றது? மாறன் சொல்றாரு, என்னத்த, வீட்டுக்கு போனா கண்டிப்பா நம்மளால எதையும் நிரூபிக்க முடியாது, அவளை பத்தின உண்மைகளை இப்பவே நிரூபிச்சாகணும். அப்ப அந்த விஜய் என்ன பண்றாங்கன்னா, அந்த ரோட்டு பக்கமா வராங்க. அப்ப டக்குன்னு மாறன் சொல்றாரு, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு நேரா வந்து விஜய வந்து மோதிடுறாங்க. விஜி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப மாறன் வந்து, ஐயோ வண்டியில பிரேக் பிடிக்கல, அதான் வந்து மோதிட்டேன், ஐயோ விஜி உனக்கு என்னாச்சு அப்படின்னு வண்டியை விட்டு ஓடி வராரு. ஓடி வந்துட்டு நேரா விஜய தூக்குறாங்க. அப்ப விஜய் வந்துட்டு, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் மச்சான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மாறன் லைட்டா வள்ளி கிட்ட கண்ணை காட்ட உடனே வள்ளி சொல்றாங்க, ஐயோ விஜய், நீ வேற மாசமா இருந்திய விஜய், ஏதாவது ஆகியிருந்துச்சுன்னா என்ன பண்றது? உன்னை இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், வா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எல்லாரும் சேர்ந்து விஜயை கூப்பிடுறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, ஐயோ எனக்கு எதுவும் இல்லை மச்சான், நான் நல்லாதான் இருக்கேன் சித்தி, நான் நல்லாதான் இருக்கேன் சித்தி அப்படின்னு. ஆனா நம்ம வள்ளியும் மாறனும் விடவே இல்லை. டக்குன்னு அவங்கள வந்து நேரா கார்ல ஏத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோட அங்க உள்ள சேர்ல உட்கார வைக்கிறாங்க. இங்க பாரு, இங்கேயே உட்காரு, டாக்டர், இவங்க கர்ப்பமா இருக்காங்க, இது மாதிரி வரும்பொழுது கீழே விழுந்துட்டாங்க, எனக்கு என்னமோ இவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும்னு தோணுது, இவங்க கர்ப்பமா வேற இருக்காங்க, வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது, இவங்களை இப்பவே கூட்டிட்டு போங்க டாக்டர், என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு நேரா கூட்டிட்டு போறாங்க உள்ளார. இத பார்த்துட்டு விஜயோட அம்மா செமையா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, இது எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணுதுங்களா, இல்ல தெரியாம பண்ணுதுங்களா, ஒன்னும் புரியலையே நமக்கு அப்படின்னு. விஜய் உள்ளார போனதோட, இங்க பாருங்க டாக்டர், எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். அதே நேரம் அவரு சொல்றாரு, சத்த இருமா அப்படின்ட்டு வெளியில வந்துட்டு நேரா மாறனை பாக்குறாங்க. மாறன் சொல்றாரு, டாக்டர், நான் சொன்னேன்ல அந்த பொண்ணுதான் இது, இங்க பாருங்க, சரியான ரிப்போர்ட்ஸை கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். உடனே டாக்டர் சொல்றாரு, சரிங்க மாறன், நீங்க கவலைப்படாதீங்க, நான்லாம் யாருக்கும் பயப்படுற ஆள் கிடையாது, இந்த பொண்ணு உண்மையாவே கர்ப்பமா இருக்காளா இல்லையா அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸை இப்பவே உங்க கையில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மாறனும், சரிங்க டாக்டர், நான் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு வந்துட்டு டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வராங்க. விஜய் வெளியில வந்ததோட நம்ம சித்தி ஓடி போய், ஏமா உனக்கு என்னம்மா ஆச்சு, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதும் அவங்கள வந்துட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப வில்லியோட அம்மா நேரா விஜய பார்த்து, இங்க பாரு, எனக்கு என்னமோ இது எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ண மாதிரி தெரியுதுடி. அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமா சித்தி, இது இங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ண மாதிரிதான் எனக்கும் தெரியுது, சரி என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா மாற நேரா அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க டாக்டர், ரிப்போர்ட்ஸ் எப்ப கிடைக்கும்? அவரை சொல்றாரு, ரிப்போர்ட்ஸ்
இன்னும் 2 டேஸ்ல உங்களுக்கு வந்துடும் மாறன் சொல்றாரு. சார், அந்த ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேணும் சார். அப்ப டாக்டர் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமா கொடுக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் அந்த விஜய் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு அந்த வளைகாப்புக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க உறவுக்காரவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு நேரா ராமச்சந்திரனை பார்த்து, ராமச்சந்திரா, இது மாதிரி அந்த கார்த்திகே 2 பொண்டாட்டியாம்ல, இது மாதிரி இப்படி போய் அவனோட வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. இப்ப அன்னைக்கு கல்யாணத்துல இவன் உண்மையாவே அந்த பொண்ணுகிட்ட தப்ப நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறதுக்கான சாட்சி மாதிரி அந்த பொண்ணு வயத்துலயும் கரு உருவாகிருச்சு. இனிமே என்ன ராமச்சந்திரா அப்படின்னு இதை கேட்டதும் ராமச்சந்திர ரொம்ப அவமானத்துல நின்றுட்டு இருக்காரு. அதே நேரம் நம்ம கண்மணி என்ன பண்றாங்கன்னா போன் எடுத்துட்டு வெளியில வராங்க. அப்பதான் அந்த விஜய் இதை பார்த்துட்டு, என்ன இது கண்மணி அக்கா வெளியில போறாங்களே அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்ப கண்மணி கேக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இது மாதிரி நான் ரிப்போர்ட்ஸ் எடுக்கதான் நீ போயிருக்கேன், அவளை எப்படியாவது சமாளிங்க அப்படின்னு. இதை கேட்டதும் கண்மணியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம விஜய் கேக்குறாங்க, சித்தி, கண்மணி அக்கா என்னாச்சு அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, இது மாதிரி நீ கர்ப்பமா இருக்கியா இல்லையா அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸை வாங்குறதுக்காக மாறன் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. இது கேட்டதும் செம ஷாக் ஆகுறாங்க நம்ம விஜய். என்னக்கா சொல்றீங்க? அப்ப கண்மணி சொல்றாங்க, ஆமா, அவங்க போயிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதும் அப்படியே விஜய்க்கு பயம் தாங்க முடியல. அவங்க வந்துட்டு சேர்ல வந்து உட்கார்றாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய வளகாப்பு சடங்குகள் எல்லாத்தையுமே பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்ததும் நம்ம வள்ளி நினைக்கிறாங்க, இவ உண்மையாவே கர்ப்பமா இல்ல, ஆனா இவளுக்கு போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம மாறன் வராரு. மாறன் கையில ரிப்போர்ட்ஸோட வராரு. அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்ததே விஜய்க்கு அதிர்ச்சி. ஐயோ, என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு. மாறன் அந்த ரிப்போர்ட்ஸை கொண்டுட்டு வந்துட்டு, ஒரு நிமிஷம் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்லணும். அவங்க எல்லாரும் கேக்குறாங்க, என்னாச்சு மாறா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இந்த உட்கார்ந்துருக்காங்களே இந்த மேடம் உண்மையாவே வந்துட்டு கர்ப்பமாவே இல்லை அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ராமச்சந்திரன் அதிர்ச்சியாகி அந்த ரிப்போர்ட்ஸை வாங்குறாரு. என்ன சொல்ற அப்படின்னு. அப்பதான் மாறன் சொல்றாரு, அப்பா, நம்ம எல்லாரையுமே இவ நல்லா ஏமாத்திருக்காப்பா. இவ இங்க வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்க அப்பாவுக்காக உங்களையும் நம்ம குடும்பத்தையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அவளே இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கா. அவன் நினைச்ச மாதிரியே நம்ம குடும்பத்தை ஒட்டுமொத்தமா பிரிக்கணும்னு நினைச்சே வந்திருக்கா. ஆனா நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருந்ததுனால நம்ம குடும்பத்தை அவளால எதுவும் பண்ண முடியல. அவளோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது எங்க கிட்ட ஆதாரமா இருக்கு அப்படின்ட்டு ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அந்த ஆதாரத்தை பார்த்ததும், அதாவது அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்கல்ல, டே ராமச்சந்திரா, உன்னை நான் விடமாட்டேன்டா, உன் குடும்பத்தையே நான் ஒட்டுமொத்தமா காலி பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அது எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் ராமச்சந்திரன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப நம்ம மாறன் சொல்றாரு, அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்ப்பா, இவ உண்மையாவே கர்ப்பமா இல்ல, அதுக்கான ஆதாரம் தான் இது அப்படின்னு ரிப்போர்ட்ஸையும் காமிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்ததும் ராமச்சந்திரன் இங்கேருந்து நேரா அந்த விஜய் கிட்ட போயிட்டு விஜய ஓங்கி அறையிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருப்ப? அன்னைக்கு உங்க அப்பன் அந்த மாதிரி ஒரு ஃப்ராடு வேலை பண்ணதுனாலதான் அவனை நான் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு விரட்டி அடிச்சேன். ஆனா அதே மாதிரி இருக்க பத்தியா நீயும்? அப்பன் புத்தி மாறாம அப்படியே இருக்கிற, உங்க அப்பன் திருட்டு பைய அப்படின்னு. இது கேட்டதும் விஜய் செம்ம டென்ஷன் ஆகி, எங்க அப்பாவை பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, விஜயோட அந்த லாங்குவேஜை பார்த்துட்டு நம்ம ராமச்சந்திரன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ராமச்சந்திரன் கேக்குறாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ அப்படின்னு. அப்ப விஜய் சொல்றாங்க, நீ மட்டும் எங்க அப்பாவை பத்தி பேசுன, அப்ப உன்னை பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உங்க அப்பாவை பத்தி இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அதோட விஜய வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க.
அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.